Hello everyone, this is Anita Shakti. ஒரு தாயும் 4 பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் 15. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா 5 ஏக்கருக்கு மேலே வச்சிருக்கிறவங்க மல்பெரி செடிகளை வளர்க்கணும். அப்படி வளர்த்தா நாங்கள் உங்களுக்கு சலுகைகளை அதிகமாக தருவோம், டேக்ஸ் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கும். அதை மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. என்கிட்ட இருக்கிறதே 5 ஏக்கர் தானே, அதில் நெல்லை விளை வைக்கிறதா இல்லை மல்பெரி செடியை விளை வைக்கிறதா? மல்பெரி செடியை வளர்த்தா நிறைய சலுகைகள் கிடைக்கும்னு கவர்மெண்ட் சொல்லுது. அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோயினி என்ன கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போர்டை அவங்களும் படிப்பாங்க. என்ன இவங்க பசியாத்திர நெல்லை விளைவிக்காம மல்பெரி செடியை விளைவிக்கிறதுக்காக ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா மெல்பெரி சில்க்குக்கு அவ்வளவு மவுஸ் ஆகி போச்சா? அப்படின்னா மக்கள் இது பக்கம் தாவிடுவாங்களே, அப்ப சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? நெல்லை யார் தான் விளைவிப்பாங்க? அம்மா, மல்பெரி செடியை மட்டும் வளர்க்க ஆரம்பிச்சுன்னா இந்த கண்ட்ரி ஃபுல்லா பேராசையால அதை மட்டும் தான் விளைவிப்பாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்துடும், நம்ம தொழில் கூட இதுல பாதிக்கப்படும். இந்த மக்களுக்கு ஏன் புரியல? ஓ, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இப்போதைக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த சில்க் ஹவுஸை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்புவாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க கொண்டையில சொருவி இருந்த அந்த பொருள் அங்க இருக்கும். இதை நான் அவங்கிட்ட கொடுத்தனாச்சு, திருப்பி கொடுத்துட்டானா, நான் ஏன் அவனை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது யூ ரேன் அப்படின்னு சொல்லி குரல் கேட்கும். ஒரு நிழலா நம்மளோட ஹீரோ சொல்வாரு, நான் உன்னை விரும்புறேன், நீ ஏன் என்னை கண்டுக்க கூட மாட்டேன்ற, நீயும் என்னை விரும்புறன்னு எனக்கு தெரியும். யார் உன்னை விரும்புறா? நான் உன்னை விரும்பல, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போ. அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக முடியும்? நீ என்னை விரும்பாததுக்கு ஏதாவது காரணம் இருக்குல்ல, அதை சொல்லு, நான் போறேன். என்ன அமைதியா இருக்க? அதை நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இவன் உலகம் வேற, என் உலகம் வேற. அது புரியுது, நீ என்னோட பெரிய பொண்ணுன்றத நினைச்சு கவலைப்படுற, நானே அதை பத்தி கவலைப்படல. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? சுபா, இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறத விட உனக்குன்னு ஒரு தெய்வத்தை வருவா, அவளுக்காக வெயிட் பண்ணிட்டே இரு. அது எப்படி? இந்த 20 வருஷத்துல வராத தேவதை இதுக்கப்புறம் வரப்போறாளா? இந்த 20 வருஷத்துல உன்னை விட என்னை யாரும் லைக் பண்ணதும் இல்ல, நான் லைக் பண்ணதும் இல்ல. எனக்கு நீதான் வேணும். இந்த வயசு வித்தியாசத்தெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு. ஐயோ, நான் வேற உலகத்துல இருந்து வரேன், உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. வேண்டாம், விட்டுரு. ஆ, நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். நீ பக்கத்து நாட்டோட ஸ்பையா? இங்க வந்து ஸ்பை வேலை பாக்குறியா? சொல்லு, உன்னை யார் அமிச்சா? உனக்கு எந்த மிஷின் கொடுத்துருக்குறாங்க? நீ பவர்ஃபுல்லா இருக்கும் போதே நான் நினைச்சேன் நீ சாதாரண பெண் இல்லைன்னு. சொத்தம். இப்ப நீ எதுக்காக இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்க? யார ஸ்பை வேலை பார்க்க வந்திருக்க? எந்த மிஷின்? முதல்ல இங்க இருந்து போறியா ப்ளீஸ்? எனக்கு நாளைக்கு காலையில வேலை இருக்கு, போ, அப்புறம் பேசிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதில் கிடைக்காம சோகமா அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இவன் போனதுக்கு அப்புறம் நான் ஏன் ஃபீல் பண்றேன்? ஏன் எம்டியா இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வு வருது? நான் லவ் பண்றேனோ? அதுக்கப்புறம் காலையில பக்கத்து நாட்டுக்கு நம்ம ஹீரோயினி கிளம்பிடுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவரு துணி பையை கட்டிக்கிட்டு நம்மளோட ஹீரோயினி கூட போறதுக்காக ரெடி ஆயிடுவாரு. அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுவாரு. ஆச்சு, ஏன் வண்டி பாதியிலே நிறுத்திட்டீங்க? அது என்னாலதான் நின்றுடுச்சு. வா, நீ சொல்லவே இல்லை வரேன்னு, வா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கூட நம்ம ஹீரோவும் டிராவல் பண்ணுவாரு. சின்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயினி சொன்னது மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினியே பார்த்துட்டு இருப்பாரு. என்ன அப்படி பாக்குற? அழகா இருக்க பாக்குறேன். ஐயோ, அந்த நேரம் பார்த்து வண்டி ஷேக் ஆக நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ மேல ஷேக் ஆக, சாரி, இட்ஸ் ஓகே, மறுபடியும் விடுமா? மறுபடியும் வண்டி குலுங்க ஆரம்பிக்கும். ஹீரோயினி மேல விழுவாங்க. நீ எங்க அம்மாவை பார்த்து பயப்படுறியா? யார் உங்க அம்மாவை பார்த்து பயப்பட்டா? உங்க அம்மாக்கு பெரிய கொம்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஹீரோயினியை கிஸ் பண்ணிடுவாரு. அவங்களோட செகண்ட் கிஸ். ஆனா இது கொஞ்சம் ரொமான்ஸ் கொஞ்சம் நீண்டுதான்ப்பா போகும். நம்மளோட ஹீரோயினியும் நோ சொல்ல முடியாம இதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவர் சரி விடுவாருன்னு பார்த்தா போற ஹைட்ல கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஒரு பக்கம் வண்டி அடிச்சு ஓடுறா அப்படின்ற கணக்கா போயிடும். அடுத்த நாட்டுக்கு வந்து சில்க் ஹவுஸ்க்கு வந்துருவாங்க. வரைக்கும் அந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நிறைய ட்ரெஸ் தயாரிச்சிருக்காங்க. அதுதான் இங்க நாம பார்த்துட்டு இருக்கிறது. வா, ரொம்ப நல்லா இருக்கு. இதை வச்சு இவ்வளோ பண்ணலாமா? ஆனா இந்த மக்கள் 5 ஏக்கர் வச்சிருந்தோம், அதுலயும் மல்பெரி செடியை வளர்த்துட்டா அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? உணவுக்கே தட்டுப்பாடு வந்துடும். இந்த விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் தீர்வு கொண்டு வரணும். சரி, இப்போதைக்கு வந்ததுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம்.
பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. ரொம்ப ஷைனிங்கா வேற இருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. உனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னா நான் எல்லாமே வாங்கி தருவேன். இது ரொம்ப காஸ்ட்லிப்பா. அது எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தாலும் ஃப்யூச்சர்ல நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் அதை உனக்காக செஞ்சு கொடுப்பேன். ஐ வில் ப்ராமிஸ் யூ. சரி, இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டு பார்க்கணும்ல, நீ முதல்ல போய் போட்டு பாரு. போ அப்படின்னு சொல்லி ஹீரோ துரத்தி விட்டுருவாரு. ஹீரோயினி உள்ள ஆசையா வரும்போது ஒரு கை வந்து அவங்க வாயை பொத்தும். ஷாக் ஆவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வி வில் மீட்.